Hi friends, welcome back to our channel Seenu Tech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா RBI சைடுல இருந்து UPI ID யூஸ் பண்றதுக்கான ஒரு 5 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இன்ட்ரோ듀ce பண்ணிருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த 5 ரூல்ஸ்மே இப்போதான் நியூவா கொடுக்கறாங்களா அப்படினு வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. 2023 ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட்டா கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அதோட சேர்த்து ஒரு 5 ரூல்ஸா கம்பைன் பண்ணி 2024 ல இருந்து இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரொசீட்ல இருக்கும். அதாவது உங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் அப்படினு சொல்லிட்டு RBI சைடுல இருந்து தெளிவா வந்து சொல்லிருக்காங்க. இந்த 5 ரூல்ஸ் என்னென்ன இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல வந்து டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படினு வந்து பாத்தீங்கன்னா UPI IDs வந்து நீங்க கிரியேட் பண்ணி ஒரு 1 இயரா வந்து நீங்க யூஸ் பண்ணாமலே இருக்கீங்க அப்படினா அந்த மாதிரி UPI IDs வந்து பாத்தீங்கன்னா delete பண்ண சொல்லி அதாவது டீஆக்டிவேட் பண்ண சொல்லி Google Pay, Paytm, PhonePe இந்த மாதிரி வந்து UPI ID யூஸ் பண்ற எல்லா பிளாட்ஃபார்முக்கும் அண்ட் இன்க்ளூடிங் பேங்க்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து ஒரு 1 இயர் வரையுமே ஒரு UPI ID கிரியேட் பண்ணி அதை நீங்க வந்து யூஸே பண்ணாம அப்படியே வந்து ஹோல்ட்ல வச்சிருக்கீங்க அப்படினாக்கா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா டீஆக்டிவேட் செய்யப்படும் அப்படினு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரூலா சொல்லிருக்காங்க. ரெண்டாவது ரூல் என்ன அப்படினு வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நீங்க பேமெண்ட் பண்றது 1 லட்சம் ரூபாயில இருந்து 5 லட்சம் ரூபாய் வரை இன்கிரிமென்ட் பண்ணிக்கிறதா சொல்லிருக்காங்க. இது வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா 2023 செப்டம்பருக்கு முன்னாடி வரையும் இந்த மாதிரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கோ அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து UPI ID மூலமா டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா 1 lakh வரையும் தான் பண்ணுற மாதிரி வந்து வச்சிருந்தாங்க. அது செப்டம்பர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வரை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அப்பயே சொல்லிட்டாங்க. அதுவும் வந்து சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீடில் வந்திருக்கு. நீங்கள் வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 lakhல இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1 lakhல இருந்தது. இப்போ வந்து நீங்கள் 5 லட்ச ரூபா வரையும் வந்து நீங்கள் வந்து ஒரே இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டா வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து நியூ ரூலையும் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மூணாவது ரூல் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா PPI அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வேலெட்டில் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து மூவ் பண்ணி வச்சு அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்களோட ஆன்லைன் வேலெட்டுக்கு அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சு அதுலேருந்து வந்து உங்களோட ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து 1.1% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து தேர்ட் ரூல். இந்த ரூல் வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஏப்ரல்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இம்ப்ளிமெண்ட்டில் தான் இருக்குது. இந்த ரூல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரூல்ஸோட சேர்த்து வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ரூல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஒருத்தருக்கு நீங்கள் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க 2000 ருபீஸ்க்கு மேலே ஒரு நியூ பர்சன்ஸ்க்கு நீங்கள் இது வரையும் ட்ரான்சாக்ஷனே பண்ணாத ஒரு ஆளுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த பேமெண்ட் அவங்களை ரீச் ஆகிறதுக்கு 4 hours ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரூல். இது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த நிறைய UPI ட்ரான்சாக்ஷனில் மிஸ்டேக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரிவர்ஸ் கேட்டதாகவும் சரி அதை வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து அதாவது நீங்கள் ஒரு பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நியூவாக ஒரு பர்சனுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரீச் ஆகுது அப்படின்னும் போது அது தெரியாத பர்சன்ஸ்க்காக நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா 4 hours வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து ரிவர்சபிள் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்காக தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபிஃப்த்தாக கொடுத்துருக்க விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாடு ஃபுல்லாக அதாவது ஆல்மோஸ்ட் இந்தியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா UPI யூஸ் பண்ணி ATMல வந்து அமௌண்ட் எடுக்கிற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறாங்க. இதில் வந்து எப்படி வந்து பேமெண்ட் எடுப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ATM கார்ட்ஸ் யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி வந்து எப்படி பேமெண்ட் எடுக்கிறோமோ அதே மாதிரி UPI IDஸ்லேருந்து அந்த மெஷின்ஸில் வந்து QR கோடு வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணுறது மூலமா நம்ம வந்து அந்த அமௌண்ட் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான UPI ATMs வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் வந்து இனிமேல் வந்து ஃபியூச்சரில் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ளிமெண்ட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு RBI சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் சொன்ன 5 ரூலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2023 கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கலாம். அதோட சேர்த்து ஒரு 5 ரூலாக கம்பைன் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா January 1, 2024 ப்ரொசீட்க்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு RBI சைட்லேருந்து சொல்லியிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா RBI சைட்லேருந்து UPI IDக்காக அவங்க சொன்ன 5 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றி பார்த்தோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.